தருது விடைகள் அகன்று தடை தருது பார்க்கடல் துணை வாசல் துணை வாசல் துணை பார்க்கடல் வாசல் துணை வாசல் துணை வாசல் துணை நாராயணா நாராயணா நமோ நாராயணா. அடிமணி மாறா அன்புமது நாரா இடத்தில் தலைவா அன்புமது நாரா மகிழத்தின் தலைவா மகனா தேவியை அடிமணி மாறா அடிபுமது நாரா இடத்தில் தலைவா மங்கள் தலை போக சகவதார தந்தே தலை போங்க சகவதார தர்மத்தின் குணநதியே தர்மத்தின் குணநிதியே சத்திய தர்மத்தின் குணநதிக்கு சத்திய வாசல் துணை வாசல் துணை வாசல் துணை நாராயணா நாராயணா நமோ நாராயண நமோ நாராயண ஓம் நமோ நாராயண. அபிஷேக பிரியா சிவா அனங்கர பிரியா விஷ்ணு ஸ்தோத்திர பிரியா சூர்யா கடிப்பிரியா கந்தா கலக பிரியா நாரதா என்னும் பட்டத்தை பெற்றவன் நான். நாய் என்றால் நாதம், ராய் என்றால் ராகம், தாய் என்றால் தாளம், இரு என்றால் ரீங்காரம், நாதையை ரதம் போல் செலுத்தக்கூடிய நாரதனாகப்பட்ட நான் அணிதினமும் அடிஷ்ட நித்திய காரியங்களை முடித்துக் கொண்டு தாயில் சிறந்தது ஒரு கோவில் மில்லை தந்தை சொல் மிக்கதொரு மந்திரமில்லை என்ற வாக்கிற்கிணங்க சத்தியலோகம் சென்றேன். ஈ முதல் எறும்பு புல் பூண்டு முதலிய 84 லட்சம் ஜீவராசியும் அடையக்கூடிய தந்தை பிரம்மனை பணிந்து வெள்ளை கிளை உடுத்தி வெள்ளை பிடி ஒன்று வெள்ளை அரியாசனத்தில் வீச்சிருப்பால் அரசரோடு தம்மை சரியாசன வைத்த தாயே போற்றுவதற்குரிய தாய் கலைவாணியை பணிந்து வைகுந்தம் சென்று மச்சா குருமா வராகா மாமடா நரசிம்மா பரசுராமா ராமா பிரராமா கண்ணா கல்கி எனும் 10 அவதாரத்தை கதாநாயகன் எனது பாட்டன் பரந்தாமணி மணிந்து கையிலேங்கு சென்று உலகளா மறந்து ஓதற்கரியவன் நிலவலாவிய நீர்வடிவேணியன் அடைகள் சோதியன் அம்பலத்தாடுவான் மன சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். திருநீரிட்டார் யார் கெட்டார், சிவனை மறந்தார் யார் வாழ்ந்தார் என்பதற்கிணங்க எம்பெருமான் சிவபெருமானியை வணிவு கழகம் தேடி இந்த உலகினை வனம் வரக்கூடிய நேரத்திலே ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்திலே தங்கினாலும் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கழகம் செய்யாவிட்டாலும் எனது அண்ணன் தக்கனின் சாபத்திற்கிணங்க எனது சிரமாகப்பட்டது 1000 சுப்பலாக ஒழித்து 1008 சுப்பலாக ஒழித்து 1008 சுப்பலாக மரியாதை நிப்பாட்டிக்கிறீங்க அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். உங்க 4 பேர் மேலையும் மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கேன், நீங்களா கெடுத்துக்கிறாதீங்க. ஏன் சாமி அப்படி சொல்றீங்க? ஏன் சாமினா நான் வந்திருக்கிறது யாரு? நாரத மகாமுனிவர். புராணத்துல படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். என்னன்னு போட்டிருக்கோம்? ரொம்ப சாந்தமான குணம் உங்களுக்கு அப்படின்னா போட்டிருக்கோம். அதை நம்பி ஏமாறக்கூடாது. ஏன் நாரதர் எனக்கு கோபம் அளவுக்கு அதிகமாகவே வருமா? ஒருவேளை அளவுக்கு அதிகமா கோபம் வந்துருச்சுன்னா சரி 4 பேரையும் வச்சு பார்க்க மாட்டேன். 4 பேரையுமே 400 வருஷம் ஆமையா சபிச்சிருவேன். ஒழுக்கமா இருந்துக்கிறேங்க. அவ்வளவுதான் சொல்லி சாமி இதைத்தான் எதிர்பார்த்தோம். என்ன எதிர்பார்த்தீங்க? உங்களை சபிக்க நீங்களே எதிர்பார்த்தீங்களா? இல்ல வேற 400 சாமியை சமைச்சு தர முடியல எங்களுக்கு. என்ன சாப்பிட்டு உட்காந்துருப்பேன் 400 வருஷம். ஏன் நாக்க பிடிச்சி இருக்குது? என்ன சொல்ல வரீங்க புரியலையே. ஒரு 400 வருஷத்துக்கு ஆமையை தர முடியல. ஆமையை சமைக்கிறேன். ஆமா நீங்க தானே சொன்னீங்க ஆமையை சமைச்சு தரேன்னு. நாங்க 400 வருஷம் உட்கார்ந்து சாப்பிடுவோம்ல. பின்னாடி இதுவும் பிரச்சனை இருக்கா? இருக்குது. ஆனா அந்த பிரச்சனை இது இல்லைல. அப்புறம் இதுக்கு அதை எதிர்பார்க்கறீங்க ஆமை கறிய? நீங்க தானே சொன்னீங்க. நான் அதை சொல்லல. ஆமையை சமைக்கிறேன்னு சொல்லல. ஆமையா போற மாதிரி சபிச்சிருவேன், சாபம் கொடுத்துருவேன். ஏன்னு கடுப்பு வருதுல்ல, மண்டை வெடிக்க வாசிச்சீங்கல்ல, அப்புறம் கோவம் வராம உங்க மண்டை வெடிக்கிறதுக்கான வாச்ச அப்ப எதுக்கு போட்டு அடிச்சீங்க? இப்ப நாரதர் வர்ற நேரத்துக்கு இத்தனை பேர் படுத்து தூங்குறாங்களே. ஆமாங்க. புட்டு வாச்சோம்னா எந்திரிச்சாது உட்காந்து பாப்பாங்களே. ஆமா ஆமா 4 வருஷம் ஆகி போச்சு. அதுக்குள்ள கட்டி வச்ச கோட்டெல்லாம் சரிஞ்சு போயிருச்சு. இந்த ஊரு பார்த்துட்டாவது தூங்கட்டும். இன்னும் நாளா தெரிக்கட்டும். நீங்க வேட்டு வேற எந்த ஊரை மறந்தாலும் மறப்போம் தவிர மல்லன்ற ஊரை மட்டும் நான் மறக்க மாட்டேன். அப்படி போட்டுனாலும் நானும் மறக்க மாட்டேன். இன்னொரு வள்ளியும் மறக்க மாட்டாங்க. மதுரையில் வள்ளி சகோதரி இப்ப நடிக்கிறது இல்லை, இவங்க சகோதரி மனோரஞ்சனி அவர்கள். ஒரு 4 வருஷம் இருக்கு அந்த மேடைக்கு. எப்பவுமே இப்பயாச்சும் சின்ன கட்டையா வச்சிருக்கேன். அப்ப கொஞ்சம் கட்டில் கால மாதிரி கொஞ்சம் பெரிய கட்டையா வச்சிருக்கேன். கட்டையா யதார்த்தமா தர்க்கம் நடக்கும் பொழுது என்னமா சொல்றேன் இந்த பக்கம் இப்படி நீட்டுறா இல்லையா, அந்தமா யதார்த்தமா அந்த பக்கம் நீட்ட
அடி மொழியில் அடிச்சு மொழி விலகிக்குச்சு. இந்த நண்டி வீங்கி போச்சு. கத்துனா கத்து உள்ளவே அரை மணி நேரம் நாடது நிப்பாட்டி பாவத்தை தைலம் தேய்ச்சி வச்சு அந்த மாதிரி மேடை கொண்டு வர்றதுக்குள்ள அதனால எப்ப பார்த்தாலும் சொல்லுவாங்க மல்லல் என் கையை உடச்சு வந்தாலும் நீ அப்படின்னு. அது போல மறக்க முடியாத மேடை என்ன அப்ப சென்ட்ரிங் மேடையா இருந்துச்சு, இப்ப கலையரங்கம். சரி, அப்படி நல்ல வாய்ப்பினை மீண்டும் வழங்கிய மாபெரும் கிராம ஐயே மல்லலை சேர்ந்த மாபெரும் கிராமத்தின் வெறியர்களுக்கும் இந்த விழாவை நடத்தக்கூடிய அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நாடக ரசிகர்களுக்கும் என் சார்பாக நான் சார்ந்த இந்த நாடகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் எனது பாசத்திற்கும் பெரு மரியாதைக்குரிய எனது உடன்பாத அருமை எண்ணன் குன்றக்குடி அருகாமையில் உள்ள சாலையை சேர்ந்த அருமை எண்ணன் பிரதாப் அண்ணனுடைய கணக்கில் சார்பாக மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் மீண்டும் இந்த மாபெரும் மேடையிலே பணமாற உறுத்தாக்கி கொண்டு கலைப்பணி கொள்ளலாம். நன்றி வணக்கம். அந்த அடிப்படையிலே கழகத்திற்கான நல்ல வழி கிடைக்க வேண்டும் என்றால் ஆதி முதல் கடவுள் விநாயகப் பெருமானை பணிந்து அவரோடு இணங்கி கழகத்தை துவங்கலாம். நாராயணா. அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவியல் வேண்டி நனமெல்லாம் பெருக வேண்டி கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை பொற்பதம் பணிந்து மாறி பொய்யில்லை கண்ட உண்மை அஞ்சு கரத்தை ஆணை முகத்தை நிறுத்திவிடு அஞ்சு கரத்தை ஆணை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சம் இல்லை வாழ்வில் உயர்ந்துவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சம் இல்லை வாழ்வில் உயர்ந்துவிடு கணபதி 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 காட்டி சிரிக்குது வண்டியில் கூட ஒன்றாயில் அழகு ஆறுமுகம் திருமுகம் காட்டி சிரிக்குது வேலமுகம் வண்டியில் கூட ஒன்றாயில் அழகு ஆறுமுகம் கண்ணின் மணியாய் அதில் மொழி உலகை காக்குமுகம் கண்ணின் மொழியை அதில் மொழி உலகை காக்குமிடோ எண்ணில் எழுத்தில் கேட்டில் பாட்டில் சுவையில் சேர்த்துடும் அந்த கரத்தை ஆடை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சங்கடம் என்பது கொஞ்சம் இல்லை உயர்ந்து எழுத்துக்களெல்லாம் நிறைய வைத்தானே ஆனந்தமயமா எண்ணம் செழிக்க செல்வம் குவித்தானே அகர முதல எழுத்துக்களெல்லாம் அறிய வைத்தானே ஆனந்தமயமா எண்ணம் செழிக்க செல்வம் குவித்தானே நாடகம் எது வென்றாலும் முதல்வன் அவத்தானே நாடகம் எது வென்றால் முதல்வன் அவத்தானே உலகம் காய்த்து என்றாரே அஞ்சு கரத்தை ஆறுமுகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சங்கடம் என்பது கொஞ்சம் வாழ்வில் உயர்ந்துவிடு கணபதி கடவுள் இமர்மான விநாயகப் பெருமானை வடிந்து கழகத்தை தொடர்ந்து விட்டாலும் கூட அவுட் நல்லா இருக்கு. கொஞ்சம் கெயின் மட்டும் கொஞ்சம் இன்னர் மட்டும் மானிட்டர் மட்டும் அவுட் ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் கெயின் மட்டும் மேடை கிடைக்கிற மாதிரி அது எல்லாம் அப்படி நல்லா இருக்கு. எல்லாம் இல்ல விநாயகப் பெருமானை வடிந்து இங்கு நாடகம் நடிக்கும் அந்த மாப்பிள்ளை கருகுலத்தில் அந்த பி ஜெயமாதவன் அவர்களுக்கு விழா கமிட்டி சிறப்பாக பொன்னாடி பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். வந்தவர்களை வரவேற்று கௌரவிக்கும் விதமாக நல்ல வாய்ப்பினை வாரி விளங்கிய எங்களது பேரன்பிற்கு பெரும் மரியாதைக்குரிய கிராமமாகிய எங்களது மல்லலை சேர்ந்த மாபெரும் கிராமத்தின் பெரியவர்களுக்கும் இந்த விழாவினை நடாத்தக்கூடிய அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்குமே மனமார்ந்த நன்றி நன்றிகளது வணக்கம் வணக்கம் வணக்கம். அண்ணா ஒரு அன்பான வேண்டுகோள், ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி மனோரஞ்சனி அக்காவோட ஃபைட் பண்ணது மாதிரி லட்சுமியோட ஃபைட் பண்ணி இந்த மேடையில் உருளணும் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆமா, சண்டை போடுறது வாய் சண்டை பிரச்சனை இல்லை. என்ன அந்த அதுக்கப்புறம் 5 நாள் அந்த அம்மா நாடாது போல
அந்த மாதிரி இந்த அம்மா கையை உடைக்கணும் எதிர்பார்க்கலாம்னு புரியலையே. சரி, திறமைக்கு தாங்க பரிசு. அன்பு உள்ள அனைவருக்குமே மனமானது நன்றி வணக்கத்தை மீண்டும் இந்த மாபெரும் இடையிலே உருத்தாக்கி கொண்டு கழகத்திற்கான நல்ல வழி கிடைக்கும் இல்லாமல் விநாயகப் பெருமானை பணிந்து கழகத்தை தொடர்ந்து விட்டாலும் மேலும் யாரை பணிந்தால் கழகத்திற்கான நல்ல வழி கிடைக்கும் என்று எண்ணி பார்த்தால் அருவம் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிணம்பதொரு மேனியாகி கிரணிக்கர் ஓங்கள் ஆறும் கரங்கள் படியிடம் கொண்டு ஒரு திருமுறை வந்தான் உதித்த உலகம் என்ற போற்றலுக்குரிய எம்பெருமான் முருகப்பெருமான வழங்க வேண்டும். ஏன் நீதியின் பக்கம் நின்று நீதியை நிலைநாட்டிய பெருமை எம்பெருமான் முருகப்பெருமான கொண்டு. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு நேரத்தில் முருகனை பார்ப்பதற்காக மகாவிஷ்ணு போறாரு தன்னுடைய வாகனம் கருட ஆழ்வார் மீது, பிரம்மன் போறாரு தன்னுடைய வாகனம் அன்னப்பறவையின் மீது. ரெண்டையுமே வெளியில் நிப்பாட்டிட்டு உள்ளவே முருகனை வணங்குறாங்க. வணங்கிட்டு வெளியில வந்து பார்த்தா ரெண்டு பறவையும் காணும். இல்ல அதுவா பறந்து இறந்து போயிருச்சா? பல பேருக்கு பல வாக்கிலே சந்தேகம். சரி, என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா, அங்கே சிவ கணங்கள் வேடத்தில் இருந்த சூரனுடைய அடியாட்கள் அந்த மயில்கிட்ட போய் என்ன சொல்றாங்க, மயிலே உன்னை மிகப்பெரிய ஆள் எல்லாம் சொல்லிக்கிறாங்க, ஆனா உன்னை விட வேகமா பறக்கிறா இந்த கரடுன்னு அன்னப்பறை சொல்லுதே உண்மையான்னு கேட்க, இத என்னை விட வேகமா பறக்கிறாங்களா, விடவே மாட்டேன் என்று சொல்லி ரெண்டையும் முடிச்சு முழுங்கிருச்சு. வந்தார் முருகன், தீர விசாரிச்சாரு. தப்பு தன்னுடைய வாகனம் மயில் மீதுதான் என்று தெரிந்த உடனேயே அந்த மயிலுக்கு ஒரு சாபத்தை கொடுத்தார். அறிவுள்ள ஒரு ஜீவனுக்கு இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு அடிப்படை அறிவு இருக்கும். ஆனால் நீ அப்படியான அடிப்படை அறிவை இழந்த காரணத்தினாலே இந்த பூலோகத்திலே நீ அறிவற்ற பாறையாக போவாய், குன்றாக போவாய் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். அப்படி முருகப்பெருமான சாபம் வாங்கி அந்த மயில் குன்றாக குடிகொண்ட மலையே இன்னைக்கு குன்றக்குடின்ற ஆக சிறந்த ஆலயமாக விளங்குகிறது. முருகப்பெருமானுக்கு இத்தனை கதை இருக்கும் பொழுது எதுக்கு நான் குன்றக்குடி கதையை சொல்லி யோசிக்கலாம். என்ன காரணம்? படி இழக்கிற பகவான் முதலாளி முன்னாடி ஒரு நாடகம் பார்க்கிறாப்ல. அப்ப நம்ம ஊருக்கு சிறப்பு சொல்றானேன்னு ஒரு சம்பளத்தை 100-200 சேர்த்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? கிடைக்குமா? சரி, இருந்தாலும் இடத்தில் படி வேண்டால் எல்லாம் இல்ல அந்த முருகப்பெருமானை பணிந்து கழகத்தை தொடரலாம். நாராயணா சந்தனம் மணக்குது, கற்பூரம் சொலிக்குது, சந்தனம் மணக்குது, கற்பூரம் சொலிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது, கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது, சந்தனம் மணக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. நீராட்டுவோம் பச்சை நிலத்திலே பட்டாரை நாம் கட்டுவோம். நீராட்டுவோம் பச்சை நிலத்திலே பட்டாரை நாம் கட்டுவோம். திருநீரில் கட்டுவோம் தந்தையென்பால் அதில் திகழும் குங்குமத்தை அல்லையென்பால் கட்டுவோம் அதில் திகழும் குங்குமத்தை அல்லையென்பால் மணக்குது, கற்பூரம் கொதிக்குது, கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. பன்னீர் விழிகளில் கைவிட்டுவோம், பன்னீர் செவிகளில் நடைபெற்றுவோம், பன்னீர் விழிகளில் கைவிட்டுவோம், பன்னீர் செவிகளில் நடைபெற்றுவோம். ஒளி வீசும் கவசமிட்டு ஆலய தீவோ ஒளி வீசும் கவசமிட்டு ஆலய தீவோ பறக்குது, கற்பூரம் பொறிக்குது, கோவில் வந்தால் நன்மையெல்லாம் கண்டிப்பா போதிலும் பவனத்திலே கையில் விளையாடும் கல்கனங்கள் வைரத்திலே முருகன் இதற்கு ஓதிலும் பவனத்திலே கையில் விளையாடும் கல்கனங்கள் வைரத்திலே
இந்த ராஜாதி ராஜனுக்கு முடி சூட்டுவோம். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது. கண்ணெல்லாம் மணக்குது, கண்ணெல்லாம் மணக்குது, கண்ணெல்லாம் மணக்குது. வெளிந்து கழகத்திற்கான நல்ல வழியை நாடி தேடி ஓடினால் மூடு இடத்தை வர்ணத்தால் அற்புதமான இடம் முகிர்கொடியின் கீழறங்கும் சோலை புள்ளை முத்தமனு மணிமுத்து மாலை படித்தில் விளக்கி பூவனையை சுவையாக சொல்லத்தான் சுகமாக விடியும் அதிகாலை அதை சொல்லாமல் எனக்கென வேறு என்பதற்கு இணங்க மல்லலை சார்ந்து சர்வேஸ்வரன் நாருடைய குடும்பத்தார் சார்பாக ரூபாய் 101 அன்பளிப்பு வினையை கௌரவப்படுத்திய மல்லல் சர்வேஸ்வரன் அவருடைய குடும்பத்தாரர்களுக்கு என் சார்பாக நான் சார்ந்த கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகளுக்கு வணக்கத்தை மனதார உரித்தாக்கி கொண்டு இந்த அடிப்படைகளை இடத்தை வர்ணிக்க வேண்டாம். மரியாதைக்குரிய மல்லலை சேர்ந்த அருமை அன்னார் ராஜசேகர் சாந்தகுமாரி அன்பு குடும்பத்தார்கள் சார்பாக கலைக்குழுவினரை பாராட்டி ரூபாய் 1001 அன்பளிப்பினை கௌரவப்படுத்திய மரியாதைக்குரிய மல்லலை சேர்ந்த ராஜசேகர் சாந்தகுமாரி அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு எங்கள் சார்பாக நாங்கள் சார்ந்த இந்த நாடகத்தின் அமைப்பாளர் மரியாதைக்குரிய அருமையன்னார் பிரதாப் அண்ணனுடைய கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கத்தை மனதார இந்த மாபெரும் மேடையிலே உரித்தாக்கி கொண்டு கலைப்பணி தொடரலாம். நன்றி வணக்கம். அந்த அடிப்படையில் இடத்தை வர்ணத்தால் ஏதேனும் சத்தம் கேட்கின்றதா கவனித்து பார்க்கலாம். நாராயணா என்று காண வரக்கூடிய இந்த பெண்மணியாலை ஒருமை வர்ணத்தால் யாருக்கு இணையாக வர்ணிக்கலாம்? அந்த மதுரை அரசாலும் அந்த அங்கே இருக்கின்ற இணையாக அன்னை மீனாட்சி இணையாக ஒருமுறை இந்த பெண்மணியாலை வர்ணத்தால் எப்படி வர்ணிக்கலாம்?
பிறந்தது குதிரையிலே அவனி வரும் மீனாட்சி ஆண்டியரு சொத்தனிட ஆசமற்ற ராசாத்தி சுந்தரர் கரப்பிடிக்க நடந்தாரு பல நீடான பாதையெல்லாம் நடந்தாரு ஓடாத தேசப்பட போட்டாரு சுந்தரர் நீராட்சி கரப்பிடிக்க நடந்தாரு பல நீடான பாதையெல்லாம் நடந்தாரு பறிப்போட துணிந்தாரு அகராசி கண்டு பணிந்தாரு பிறவன் செய்யாரு அட்டமலை பேஞ்சு வந்த மாதிரி இந்த பக்கமனத்துக்காக ஒரு கைத்தட்டி விடுவானே. ஏன்னா ஒரு சில பாட்டுக்கு வாசிக்கிறது ஒண்ணு இருக்கு, அதுல அந்த பாட்டுல என்ன இருக்கோ அதை அப்படியே வாசிக்கிறது ஒண்ணு இருக்கு. அப்படியான இசையை கொடுத்த இசையின் மேதைகளுக்கு உங்க வேத அடிக்கிறன்னு கையில கட்டினோட வந்துருச்சியா. இசையின் மேதைகளுக்கு மனமார்ந்த நன்றி. மல்லல் தாய் கிராமம் வெல்க வெல்க வெல்க. நாச்சிரமன் எர்த்து மூவர்ஸ் மலைச்சாமி உசிலி சார்பாக என்னுடைய மூத்த மகன் திருச்செங்குத்துறை பிஎஸ்சி சார்பாக 550 உங்களை வந்து நாங்கள் வந்து எப்போவுமே கருங்கலாம் மேடை ஏறி வந்து வாழ்த்துக்கள் வழங்கி அன்பளிப்பை வழங்கிய அருமை என்ஆர் அவர்களுக்கும் மாபெரும் கிராமமாகிய மண்ணலை சேர்ந்த மாபெரும் கிராமத்தின் பெரியவர்களுக்கும் இந்த நல்ல வாய்ப்பினை வாரி விளங்கிய அத்தனை அன்புள்ளங்களுக்கும் மீண்டும் என் சார்பாக நான் சார்ந்த நாடகத்தின் அமைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் பிரதாப்பருடைய கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். மருதங்குடி சார்ந்த கணேசமூர்த்தி அருமை அண்ணன் சார்பாக எனக்கு ரூபாய் 101. இந்த பாடலுக்கு இப்படித்தான் இசையமைக்க வேண்டும் அவர்களை இசையமைத்த இசையின் மேலைகளுக்கு ரூபாய் 101 அன்பளிப்பு வணிகப்படுத்திய அருமையினார் கணேசமூர்த்தி அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றிகளது வணக்கம் வணக்கம் வணக்கம். அது சில பெட்டிக்காரர் வந்து நம்ம எந்த இடத்துல பாட சுலபமா இருக்கோ அந்த இடத்த அவங்க பாடிட்டு கஷ்டமான இடத்த நம்மள்ட்ட விட்டுருவாங்க. ஆனா எங்க சுரேஷ்குமார் மாமா அது நிறைய பேர் தெரியாது. எந்த இடத்துல சிரமமா இருக்கோ அந்த இடத்த அவர் பாடிட்டு அது மாதிரி எந்த இடத்துல இசையமைக்கணுமோ அதை சரியா இசையமைக்கிறவர் அன்பு மாமா அவர்களுக்கு மனமார்ந்த என் சார்பாக எங்கள் கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கத்தை முடித்தாக்கி கொண்டு கலைப்பணியை தொடரலாம். நன்றி வணக்கம். அண்ணன் மரியாதைக்குரிய பிள்ளத்தி மூர்த்தி அவர்கள் மல்லல் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு தலைவர் மூர்த்தி அண்ணன் அவர்கள் இந்த பாடலை பாராட்டி பக்கமேளம் மற்றும் அண்ணன் நாரதர் அவர்களுக்கு ரூபாய் 501 வழங்கியுள்ளார். அன்பளிப்பு வழங்கி உற்சாகப்படுத்திய அருமை ஐயா அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தார்களுக்கும் என் சார்பாக கலைக்குழு சார்பாக இசைக்குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கத்தை மீண்டும் இந்த மாபெரும் மேடையிலே அருமை அண்ணன்
மூர்த்தி அவர்களுக்கு எங்களது இசைக்குழுவின் சார்பாகவும் மற்றும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி கடந்த வணக்கங்கள். நன்றி அன்பு உள்ளங்கள் அனைவருக்குமே மனமார்ந்த நன்றியை வணக்கத்தை முறுக்காய் கொண்டு அந்த அடிப்படையில் இடத்தை வர்ணிக்க வேண்டும். உலகத்திலே தாயினுக்கு அடுத்தபடியாக இந்த உலகமே போற்றுவது நட்பு. அப்படியான நட்பு இந்த வள்ளல் கிராமத்திற்கும் நமது கலைஞர்களுக்கு நட்பு தொடர வேண்டும் என்பதற்காகவே அந்த நட்பினை போற்றும் வகையிலே ஒருமுறை வர்ணித்தால் இந்த காட்டுக்குள்ளே குயிலின் காரம் பொருந்திய இந்த காட்டுக்குயிலை ஒருமுறை வர்ணித்தால் எப்படி வர்ணிக்கலாம்? பஞ்சம் தமிழை கட்டு அவனை கச்சை கட்டி பாடத்தார் பஞ்சம் பாடத்தார் தமிழை கட்டு துள்ளி கவலை கச்சை கட்டி பாடத்தார் எல்லோரும் மனசுக்குள்ள பாட்டு பாடத்தா தமிழை கட்டி துள்ளி கவலை கச்சை கட்டி பாடத்தார். எல்லா சொத்துக்கள் புதுசாக பயணம் எங்கே போனார் பாதை ஒரு ஆனாது தண்ணீர் விடுவான் சும்மா இல்லடா ஊத காற்றை வீச உடம்புக்குள்ள பூச குடும்பத்தை வச்சு கைவோடக்கும் நாளை விடியும் நல்ல வேளை உங்க பாடு வெள்ளம் ஓட காயலோ அச்சு வெள்ளம் சிவத்தி வச்ச செங்கோடு அத்தனையும் திட்டி கீழனால்டா மனசுக்குள்ள பாட்டுக்கு பாடத்தா தமிழை கட்டி துள்ளி கவனையில் கச்சை கட்டி பாடத்தான். ஜென்மம் நாடிலே பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உங்கள் வாழ அவனை தவிர உறவு யாரும் இங்கில்லே உள்ளா மட்டும் தானே உசுர தோடத்தானே நண்பன் கேட்ட வாங்கி சொல்லுவே நண்பன் போட்ட சோறு இடமும் பின்னே பாரு நட்பை போல கற்பை போல எங்குமே சோகம் விட்டு சொந்தம் கட்டி ராகம் விட்டு தானம் பாட்டு பாடும் பானம் தாடி நான் தான் மனசுக்குள்ள பாட்டு பாடத்தா அவளை கட்டி துள்ளி அவனை கச்சை பாடத்தா எல்லாரும் மட்டத்திலே எல்லாரும் நேரத்திலே உள்ளாச்சே நெஞ்சத்திலே மனசுக்குள்ள பாட்டு பாடத்தா தமிழை கட்டி துள்ளி அவனை வெட்டி கச்சை பாடத்தா.
நியாயமா நீங்க எல்லாம் வாசிக்கிறத பார்த்தா ஐயா இளையராஜா ஐயா குறிப்பில் இருக்க வேண்டிய ஆளுங்க எங்கள்கிட்ட சிக்கிக்கிட்டியா ட்ரெயினை விட்டு எங்களுக்கு கிடைத்த பாக்கியமாக கருதுகிறோம். இடத்தை வர்ணத்தால் வர்ணக்கலாம் அதை ஆமோதித்து கைதட்டிய அத்தனை நாடக ரசிகர்களுக்குமே மனமார்ந்த நன்றி. நன்றிகளது வணக்கத்தை மீண்டும் இந்த மல்லல் மாபெரும் மேடைகளை உரித்தாக்கி கொண்டு இடத்தை வர்ணத்தால் மீண்டும் ஏதேனும் சத்தம் கேட்கின்றதா கவனித்து பார்க்கலாம். நாராயணா. ஏன் சாமி அடிக்கடி சத்தம் கேட்குறீங்க? இப்பவும் பாருங்க பெண்களுடைய சத்தம் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆமா, நல்லா கவனிக்கிறேன் நீங்க. ஆமா. கே சந்திரன் மல்லலை சேர்ந்த அன்பு உள்ளங்கள் அன்பு மாப்பிள்ளை ஜெயமாதன் அவர்களுக்கு 100 ரூபாய் அனுப்பி கௌரவப்படுத்தினார்கள். அன்பளி வழங்கி கௌரவப்படுத்திய அருமையன்னார் மல்லலை சார்ந்த சந்திரன் அண்ணா அவர்களுக்கு எங்கள் சார்பாக கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றிகளது வணக்கத்தை மனதார உரித்தாக்கி கொண்டு நீங்க கேட்டது நியாயமான கேள்வி. ஆமா, ஏற்கனவே பெண்கள் சத்தம் போட்டாங்க. ஆனா எதுக்காக மறுபடியும் சத்தம் கேட்டீங்க அப்படின்னா பெண்கள் சத்தம் மட்டும் போதுமானதாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் கேட்க வேண்டிய சத்தம் பெண்கள் சத்தம் மட்டும் அல்ல. வேற யாரு கேட்க வேண்டியது ஒரு ஆணுடைய சத்தம். ஆண்னாக்க யாரு? ராஜபாட்டுக்காரரா? சத்தம் போடாம இருக்குண்ணே. இந்த ஆணிஞ்சு சத்தம் போடுறாங்கல்ல. ஆண்கள் சத்தம் போடுறாங்க, இது சரிதான். பெண்கள் சத்தமே இல்லை. அது இல்லங்க, கதை மறுபடி கோமாளியா ஒருத்தர் வந்தார்ல, ஆமா, அவர் சத்தம் போடணும். கேட்கலாம், ஏன் அவர் ஏன் சத்தம் போடணும்? இப்ப என்னுடைய அடுத்த சந்திப்பு அமைய போறது வள்ளி கூட இல்ல, கிடையாது. ராஜபாட்டு கூட இல்ல, கிடையாது. அடுத்து நான் சந்திக்க போறது கோமாளி கிட்ட. ஆமா. அப்ப இந்த கோமாளி வாயை திறந்து சத்தம் போட்டாத நான் ஒரு வசனம் சொல்லுவேன். எப்படி? பெண்களுக்கு முன்னாடி யாரோ ஒரு ஆடவர் இருக்கிறார், முதல்ல அவரை பார்ப்போம் அப்படின்னு கதையினுடைய தொடர்ச்சி சரியா போகணும்னா முதல்ல யாரு வாயை திறக்கணும்னா உள்ள இருக்கிற கோமாளி வாயை திறக்கணும். கண்டிப்பா. அதனால அவர் திறக்கிறாரா இருமதி பார்க்கலாம். நாராயணா. திறக்கிற மாதிரி இல்ல வாயை. ஏன் திறக்கிற மாதிரி இல்ல? நியாயமா சத்தம் போடுறதுல கதை நடத்த முடியும். சாமி, இவர் சத்தம் போடாததுக்கு காரணம் படிச்சிருக்காருல்ல அவரு. சாமி, என்ன படிப்பு? அவ்வளவு படிப்பு அப்படி என்ன படிச்சிருக்காரு? என்ன புராண நாடக அமைப்பாளர் எம்எஸ்சி பிஎட் முடிச்சுட்டு நாடகத்தை அமைச்சிருக்காப்புல. அந்த படி வேலை வெட்டி இல்லாம மாமா சொன்னாப்புல எங்க வேலை போறாரு அப்படின்னு. மாசத்துக்கு 70,000 சம்பளம் வாங்குறாப்புல. ஆனாலும் கலை மீது கொண்ட ஆர்வம். வாழ்க்கையில நாடகம் பார்த்தா பஞ்சாயத்து இல்ல, நாடகம் பார்க்கறதே வாழ்க்கைய வச்சிருக்காப்புல. ரசிகர்கள் எங்க சும்மா நாடகம் பார்க்கணும் வீட்டுல கேட்பாங்க, என்னடா வருமானம் இல்லாம நாடகம் பார்க்க போறேன்னு. அதுக்காகவே சீன் ஆரம்பிச்சு சாமி நீங்க சீனை கட்டி நீங்க சொல்ற படிப்பு அந்த படிப்பு இல்ல. அவர் இதிகாசம் இலக்கியம் புராணம் அமைப்பாளர் படிச்சது கல்லூரி படிப்பு. ஆமா, அவருடைய மேற்பார்வையில தான் நான் எம்ஏ படிச்சேன். பிரதாபனுடைய மேற்பார்வை படிடா தம்பி அப்படின்னு அவர் சொன்னதுனாலதான். ஆனா இவர் படிச்சாரு நீ தப்புடுகாரு. அப்படி என்னத்தை படிச்சாரு? இந்த சகோதரர் சக்திவேல் நிக்கிறாப்ல, இவரும் அண்ணன் கூட வேலை வைக்கிறவங்க. ஆனா அவர் அடுத்த வருஷம் ராஜபாட்டுக்கு அரங்கேற்றம் பண்ண போறாப்ல. அப்ப அது கூட புதிய கலைஞர்கள் நாடகத்தில் வருவது நாடக கலைக்கு ஆரோக்கியமான விஷயம் தானே. அதனால கலைவாசனம் முடிஞ்சு சகோதரர் ஒரு பாடல் ஒன்று பாடுவாரு, தெரிவிச்சுக்கிறேன். இந்த கோமாளி வாயை திறக்காதுக்கு படிச்சிருக்காரு ஒரு காரணம் சொன்னீங்க. ஆமா மாமா ஹரிஹரன் அவர்கள் நான் சொல்லித்தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. நாடகம் பார்க்க எல்லாருக்குமே மாமா ஹரிஹரன் அவர்களை பல ஆண்டுகளா தெரியும். ஏன்னா மத்த பப்புன்னா நான் வள்ளிதர்வன் நாடகத்துல பப்புன்னு மட்டும்தான். ஆமா. ஆனா இவர் அப்படி இல்லை, எல்லா நாடகமும் அந்த எல்லா நாடகத்துல எல்லா வேஷமும் செய்யற ஒரு ஆகச்சிறந்த கலைஞர் மாமா ஹரிஹரன். மாமா வள்ளிதர்வனத்துல அவையார் வருவார்ல. ஆமா, அவையார் கதாபாத்திரத்தை உருவாக்குனது அவர்தான். அப்படிங்கிற பொழுது அவர் திறமை மேல எனக்கு எந்த மாற்று கருத்து இல்ல. அவரை குறை சொல்றதுக்கு எனக்கு அனுபவமோ எனக்கு வயசே கிடையாது. ஆனாலும் குறை சொல்லுவேன், எதிர்ப்பேன். என்ன காரணம்? யார கோமாளிங்கிற அந்த கதாபாத்திரத்துக்கு எதிர்ப்பேன். ஏன்னா இங்க நான் ஜெயமாதவனும் அவர் ஹரிஹரனும் இல்ல, கிடையாது. நான் நாரதர், அவர் சாதாரண கோமாளி. அப்ப ஒரு நாரதர் கேட்டா கோமாளி சத்தம் போடுறதா இல்லையா? சாமி நியாயம் போடணும்ல. போடணும். ஏன் போடல? தப்பு இல்லையா? தப்பு. இந்த கதையில உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட வேலை இருக்கு, அது மாதிரி எனக்கு ஒதுக்கப்பட்ட வேலை இருக்கு. இந்த நாடகத்துல நாரதர். ஆமா, எனக்கு இந்த அமைப்பாளர் கொடுத்த வேலை என்ன? முருகப்பெருமாட்ட போய் முருகா வள்ளிய பார்த்தேன், நீங்க வேடனை போய் திருமணம் பண்ணுங்க, அது உங்க வேலை. இதுதான் ஏன் வேலை. கண்டிப்பா. அது மாதிரி இந்த நாடக அமைப்பாளர் அவருக்கு ஒரு வேலை கொடுத்திருப்பார்ல. ஆமா. இந்த கதையில ஆமா இந்த நாடகத்துல இந்த பப்புனுக்கு என்ன வேலை? எங்க வந்தோன்னா மக்கள் எல்லாம் சிரிக்க வச்சாரு, சிந்திக்க வச்சாரு, பல இதுல சொன்னாரு. நல்லா போடாம நிறுத்தி சொல்லுங்க, ஒண்ணும் அவசரமே இல்லை. இல்ல சாமி, மக்களை சிரிக்க வைக்கிறார். ஏன்னா ஒரு கோமாளி அதை தான் செய்யணும், அதுல மாட்டுக்கிறது இல்லை, ஏத்துக்கிறேன். வேற என்ன காரணம்னா
அவர் வந்து அறிவுபூர்வமா எல்லாமே சொல்லுவார். தென்கட்சிக்கு சாமிநாதன் ஆமா. தினம் ஒரு தகவல் சொல்லாம அவர் போக மாட்டாரு. அதெல்லாம் கருத்து சொல்றதுக்கு நான் வந்திருக்கேன், வள்ளி வந்திருக்கேன், ராஜபுரம் வந்திருக்காரு. வேற பெரிய கருத்தை பூத்துறாரு. அவரும் சொல்லுவார்ல, இவர் முன்னாடி பூத்துக்கிட்டு தான் இருந்தாரு. இப்ப அது முடியல. அது ஏன்னா ராஜபாட்டு போட்டு கருத்து புகுத்தினால்தான். ஆனா இப்ப ராஜபாட்டு வேணாம்னு சொல்லி கோமாளி அந்த வேலையை மட்டும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரி, அதைத்தான் சொன்னேன். அப்ப நீங்க சொன்ன மாதிரி சிரிக்க வைக்கிறாரு, சிந்திக்க வைக்கின்றார். ஆமா, மாற்று கருத்து இல்ல. வேற வேலை காவல் காக்குறாருல, காவல் பார்த்தா சோப் போட்டுக்கணும்ல, போடலையில. அப்ப அவர் காவலும் பார்க்கல. வேற என்ன வேலை? வந்த ரதியை வந்து கட்டி பிடிச்சு மஜாஜ் பண்ண ஒரு சௌரியங்க. இன்னும் 90 வயசு ஆகிற வரைக்கும் அந்த வேலையை மட்டும் மாற்றவே மாட்டாப்புல. சில பேருக்கு சில விஷயத்துல சலிப்பு தட்டிடும். ஆனா நான் பார்த்த வரைக்குமே 20 வருஷம் சலிப்பு தட்டல. இன்னும் எனக்கு அடுத்து இத்தனை தலைமுறை வர போறாரு. அவங்க இருக்கும்போது கூட இந்த விஷயத்துல மட்டும் சலிப்பு அவருக்கு ஏற்பட போறதே கிடையாது. சரி, எனக்கு நல்லா தெரியும். நான் அதை கேட்கல. இந்த நாடகத்துல அவருக்கு என்ன வேலைன்னு கேட்டேன். எங்களுக்கு தெரியாது, சொல்லுங்க நீங்களே. அத முதலே கேட்டதான் நெஞ்சடைக்க நான் வசனம் பேசிருக்க மாட்டேன்ல, தொண்டை தண்ணி போக. இப்ப அவருக்கு என்ன வேலை என்ன கேக்குறீங்க? சொல்லுங்க. சொல்றேன், கேட்டுக்குங்க. எதுக்கு இந்த நாடகத்துல பப்புன்னா, எதுக்கு நாரதர் எங்களுக்கு சந்தன தேய்க்க வேண்டும். ஏன் அதுக்கு ஆள் கூட்டியால நீங்க? அதுக்குதான் இவரை கூட்டியாந்திருக்காரு பிரதாபண்ணே. இன்னொரு மிக முக்கியமான வேலை இருக்கு. என்ன வேலை? நாங்க பாடும்போது பேசும்போது வேர்த்தால் முகத்தை தொடச்சு விடணும். அதுக்கு ஆள் கூட்டியார் இல்லையா? அதுக்குதான் இவர் வந்திருக்காரு. சரி சரி. வீணையை கட்டி விட வேண்டும். அதுக்கு நான் நிறைய கூட்டியாந்திருக்கணும். அதுக்கு இவர் தான் வந்திருக்காரு. இன்னொரு மிக முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. என்ன வேலை சாமி? நாங்கெல்லாம் வெளியே திரும்ப போனோம்னா குண்டியை கழுவி விடணுமா? குண்டியை கழுவணுமா? இப்படி கையை காட்டுறிய? சம்பள வேணுமா வேணாமா? அது இந்த கைய அமைப்பாளர் முறைக்கிறார். இந்த கைய உங்க பேச்சு தவறா இருக்கு. அவர் அனுபவம் என்ன, அவர் திறமை என்ன, அவர் தொழில் என்ன, அவரை போய் அந்த வேலையை பார்க்க சொல்லணும். நீ சொல்லவே மாட்டேன். இந்த கையை காட்டணும்ல. அதை சொல்லலங்க, அதை நான் செஞ்சுக்கிறேன். ஆனா அதற்கு துணையாக ஒரு 2 வாளி நிறைய தண்ணி கொண்டு வந்து ஒரு 2 மணி நேரம் காத்திருந்து அப்படி வேணா இருக்கட்டும், மத்த வேலை நான் பாத்துக்கிறேன். ஏன்னா அவர் மீது எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. தண்ணி கொண்டாந்து வச்சிருக்காரு. அதை எதுக்கு? அவர்தான் கம்மையில நெல்லு பயிர் விளைஞ்சிருக்காமே, கூப்பிட்டு கேட்கிறாப்புல, என்னமா பிள்ளை ஊர்ல இவ்வளவு விளைச்சல், ஏங்க அது நெல் இல்லைங்க கோரப்புளுங்க அப்படின்னு. சரி, அதுல உள்ள வந்து மோந்துட்டு வரட்டும்ங்கிறேன். அதனால ஒருமுறை இந்த பெண்மணி ஆளை வர்ணித்தால், ஒருமுறை இந்த காணமிடக்கூடிய மாதுக்களை மாதுளங்கனியாக ஒருமுறை வர்ணித்து, பிறகு இந்த பாடல முடிவதற்குள்ளாகவாவது அவர் சத்தம் போடுறாரான்னு ஒருமுறை வர்ணித்தால் எப்படி வர்ணிக்கலாம்? மாதுளங்கனியே நல்ல மலர்வன குயிலே, மரகத மணியே என் மயில மயிலே, மாதுளங்கனியே மலர்வன குயிலே, மரகத மணியே என் மயில மயிலே, ஆரத்தனை போடும் ஆலயத்தில் பாடும் மொழியே, ஆரத்தனை போடும் ஆலயத்தில் பாடும் மொழியே, மாதுளங்கனியே மலர்வன குயிலே, மரகத மணியே மயிலே மயிலே. மாதுளங்கனியே மலர்வன குயிலே, மரகத மணியே
மோகவாத சாகம் கற்பனுக்கு வேலி போட வேண்டும் தலைவா காதலுக்கு ஆன வேலை கூடும் அல்லவா மோகம் இசை பாடும் உடனே காமத்திலையாக மாதுளங்கனியே மலர்வனப்புலியே மரகர மணியே மகிழின மகிழோ பாரத்தனை போடும் பாலும் தனில் பாடும் பொழியே பாரத்தனி போடும் பாலும் தனில் பாடும் பொழியே மாதுளங்கனியே மலர்வன குயிலே மரகர மணியே மகிழின மகிழோ காலதாமதம் காரியத்திற்கு கேடு காலம் இருந்து நடக்க வேண்டும். இப்படிதாவது இந்த கோமாளி வாயை திறக்கிறாரா நாராயணா? வாய்ப்பே இல்ல. இத்தனை தடவை கேட்டா இவர் சோப்படாம திமிரா இருக்காருனா வாய்ப்பு கிடையாது. அப்ப நீங்க சொன்ன மாதிரி இவர் புராணம் படிச்சு இதிகாசம் படிச்சு இலக்கியம் படிச்ச திமிரில தானே இவர் உட்கார்ந்து இருக்காரு. சும்மா விடலாமா? வரட்டும். நீங்க சொன்ன மாதிரி அப்படி எத்தனை புராணங்களை எத்தனை இதிகாசங்களை படித்திருக்கிறார் இன்னைக்கு பார்த்தே ஆகணும். யாராக இருக்கலாம் என்று சிந்தித்து பார்த்தார். யார் இவர்? சுந்தரமிக்கு தகவல் ஏன் வந்தால் ஏன் வந்தால் ஏன் வந்தால் என்று எத்தனை முறை கேட்டாலும் மிகச்சிறப்பாக நாடக கலைஞர்களுக்கு சிரமம் இல்லாத வகையில் ஒளிவிரிக்கு அமைத்து தரக்கூடிய எங்களது திருமுருகன் ஆடியோஸ் அன்பு நண்பர்களுக்கு உணவாக நன்றி. மற்றும் இங்கே ஒளிப்பதிவு செய்யக்கூடிய அன்பு சகோதரர்கள் அருமையனன் மாசானம் அண்ணனுடைய எங்களது வைகை மீடியா யூடியூப் சேனல் மற்றும் இன்னொரு எங்களது திருமுருகன் ஆடியோஸ் அன்பர்களுடைய திருமுருகன் ஒளிப்பதிவு நிறுவனத்தாளர்களுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கத்தை உறுத்தாய் கொண்டு வருகின்றார். வரட்டும் அந்த புராண புயலை இதிகாச இடையை இலக்கிய மேதையை சந்தித்து உரையாடலாம். நாராயணன்